ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் சேனல் என்சிஆர்டி தமிழ். நம்ம இப்போ பார்க்க போகிறது கிளாஸ் 9 ஸ்மிருதி. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சர்மா. அவர் தான் வந்துட்டு இந்த ஸ்டோரியோட ஆத்தர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1908 நடந்தது. ஓகேவா? அதாவது இந்த இந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலி வந்து ஆத்தருக்கு வந்து அவரோட சைல்ட்ஹுட்ல நடந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இங்கே வந்து அவர் நம்மளுக்கு ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயம், அதாவது இந்த இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்மிருதியில் சொல்ல போகிற விஷயம்னா வந்து அவருக்கு எப்போ எந்த வயசில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா when he was 11 years old. ஸோ அவருக்கு 11 வயசு இருக்கும்போது தான் இந்த ஸ்டோரி நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இயர் வந்து 1908. ஓகேவா? இப்போ வந்து வின்டர், அது வந்து ஒரு வின்டர் சீசன். ஸோ ஒரு 3 to 4 o'clock இருக்கும். ஓகேவா? இந்த ஆத்தர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு போர் அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்கு. ஸோ அதில் இருக்கிற பழங்கள்லாம் பறிச்சிட்டு இருந்தாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக பறிச்சிட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு அவங்க அண்ணன் வந்து கூப்பிட்றாரு திடீர்னு இவர் ஸ்ரீராம் சர்மாவை, கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே அவங்க கூப்பிட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கடகடன்னு அவரோட தம்பியும் கூட்டிட்டு போறாரு. அவங்க அண்ணன் கூப்பிட்றாரு. ஸோ டோட்டலி 3 பிரதர்ஸ். ஒரு அண்ணா, நடுவில் இருக்கிறவர் தான் ஸ்ரீராம் சர்மா, அவருக்கு ஒரு தம்பி இருக்காரு. நம்ம ஆத்தருக்கு வந்து அண்ணனாலே பயம். என்னடா அண்ணன் திடீர்னு நம்ம கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயந்துக்கிட்டே போறாரு. அப்போ வந்து அவங்க அண்ணா கையில வந்துட்டு 3 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 3 லெட்டர்ஸ் வந்து அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஆத்தர் கிட்ட கொடுத்துட்டு, நம்ம லேக்கர் கிட்ட கொடுத்துட்டு, இதை வந்துட்டு மக்கன்பூர்ல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் போஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையில 3 லெட்டர்ஸை கொடுக்குறாரு. இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மக்கன்பூர் போறாரு. ஸோ இவர் மட்டும் போகாம இவரும் இவர் தம்பியும் சேர்ந்து மக்கன்பூர் போறாங்க. அங்க போய் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் இந்த 3 லெட்டர்ஸ் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நல்லா வின்டர்ன்றதுனால அவங்க காதுல எல்லாம் நல்லா தோத்திஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு நல்லா அந்த கோல்டு, அதாவது இவங்களை அட்டாக் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து அப்படிலாம் போறாங்க. காதெல்லாம் தோத்திலாம் சுத்திட்டு போறாங்க. இவரும் இவரோட தம்பியும் போயிட்டு இருக்காங்க. இவர் அந்த 3 லெட்டர்ஸ் என்ன பண்ணாரு, அந்த 3 என்வலப் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் தலையில வந்து ஒரு ஹேட் போட்டுட்டு இருந்தாரு. அந்த ஹேட்டுக்கு அடியில வந்து ஒரு 3 லெட்டர்ஸையும் வந்து வச்சுட்டு இருந்தாரு. ஓகேவா? வச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தாரு. கையில வந்து ஒரு பெரிய ஸ்டிக் இருந்தது. ஸோ அந்த ஸ்டிக்கை வச்சு நடந்து போயிட்டே இருந்தாரு. ஸோ போற வழியில வந்துட்டு அவர் எதிர்க்கெல்லாம் வந்து நிறைய பாம்பெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது அந்த பாம்பெல்லாம் இவர் கொண்டுட்டே போனாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 2 பசங்களும் வந்துட்டு ஜாலியா பேசுறது, சிரிக்கிறது, விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க வந்து ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த எப்பவுமே டெய்லி வந்து ஆத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூலுக்கு போகும்போது அந்த கிணத்தை தாண்டி தான் போவாரு. ஸோ அந்த கிணறு கிட்ட போகும்போது இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கையில வந்து எப்பவுமே ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாரு. அந்த ஸ்டிக் வச்சு அந்த கிணறு டம்முன்னு அடிப்பாரு. எதுக்காக அந்த கிணறு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கிணறுக்குள்ள வந்து ஒரு பாம்பு இருக்கு. ஸோ இந்த சவுண்டு இந்த டம்னு இந்த கிணத்தை இடிக்கும் போது அந்த பாம்பு வந்து ஜின்னு சொல்லிட்டு சவுண்ட் பண்ணும். ஸோ அதை கேட்கறதுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஜாலியா இருக்கும் அவருக்கு. ஸோ இந்த தடவை போகும்போது அவரோட தம்பி கூட போகும்போதும் அதே தான் பண்ணாரு. கையில வந்து அந்த பெரிய ஸ்டிக் வச்சிருந்தாரு இல்லையா, அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த கிணறு வந்து டம்னு இவர் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவுமே பண்ற மாதிரி அவரு பண்ணாரு. ஸோ பண்ணிட்டே இருக்கும்போது அந்த விளையாட்டு இதுல அவர் வந்து அவர் தலையில இருக்கிற அந்த ஹேட் போட்டிருந்தார் இல்லையா, அதையும் எடுத்துட்டாரு. தலையில அந்த தொப்பி இருந்துச்சு இல்லையா, அதையும் எடுத்துட்டாரு. அதை எடுத்துக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்த 3 லெட்டர்ஸுமே அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. ஸோ வந்து இவருக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப பயந்துறாரு. பிகாஸ் இந்த லெட்டர்ஸ் வந்து அவங்க எல்டர் பிரதர் வந்துட்டு பத்திரமா கொண்டு போய் மக்கன்பூர்ல போஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்த லெட்டர்ஸ். ஆனா அந்த லெட்டர்ஸ் இப்போ கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. கிணத்துக்குள்ள வந்து பாம்பு இருக்கு. நம்ம வந்து அண்ணன் கிட்ட நல்லா மாட்டணும். அண்ணனுக்கு வந்து இது மாதிரி லெட்டர்ஸ் கீழே விழுந்தது விஷயம் அப்படின்னு தெரிஞ்சா அண்ணன் நம்மளை வந்து பயங்கரமா அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இவரும் அழுவ ஆரம்பிச்சாரு. இவரோட தம்பியும் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு என்ன யோசிச்சாரு, ஓகே நம்ம அம்மா கிட்ட சொல்லிடலாம், நம்ம அம்மா வந்துட்டு நம்ம எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நம்ம கிட்ட ஆசையா தான் இருப்பாங்க, அண்ணன் கிட்ட வந்து நம்ம பொய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு 15 நிமிஷம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா என்ன பண்ண அடுத்த ஸ்டெப்னு யோசிக்கிறாரு. பொய் சொல்லலான்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் இவருக்கு வந்து இன்னொரு சைடு என்ன யோசிக்கிறாருன்னா, இல்லை நம்மளுக்குன்னு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கீப் அப் பண்ணோம்ல அப்படின்ற ஒரு கன்சர்னும் வந்து இவருக்கு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இவர் என்ன முடிவு எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம இந்த கிணறுக்குள்ள இறங்கி அந்த லெட்டர்ஸை நம்ம எடுக்கணும், அதுதான் நம்ம வந்துட்டு கரெக்டா இருக்கும் நம்ம பண்றது. உடனே இதை கேட்டவுடனே அந்த எங்கர் பிரதர் அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ வந்து அழுவறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். இவர் என்ன சொன்னாரு, அதெல்லாம் அழுவாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐடியா பண்றாரு, கிணத்துக்குள்ள எப்படி போகலாம் அப்படின்ற ஐடியா பண்றாரு. ஸோ இவங்க தோத்தீஸ் எல்லாம் கட்டிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த தோத்தீஸ் எல்லாம் வந்து ஒன்னோட ஒண்ணு நல்லா டை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய ரோப் அங்க ஒண்ணு கடந்தது, அந்த ரோப்பையும் நல்லா டை பண்ணிட்டு
பண்ணிட்டாரு. ஸோ ஃபைனலி அந்த ரோப்போட ஒரு எண்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த மரத்துல வந்து நல்லா கட்டிட்டாரு. அந்த ரோப்போட இன்னொரு எண்டில் ஒரு ஸ்டிக்கையும் மாட்டி வச்சிருந்தாரு. இவருக்கு ஸ்டிக் இருந்தால் ஈஸியா இருக்கும், அந்த பாம்பை வர நம்ம அட்டாக் பண்றதுக்கு தேவையா இருந்தால் ஸ்டிக் வேணும் இல்லையா. ஸோ ஸ்டிக்கையும் வந்துட்டு மாட்டியிருந்தார். அவர்தான் அவருக்கு ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கையும் மாட்டிட்டாரு. ஸோ அந்த ட்ரீல வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு அந்த ரோப்பை வந்துட்டு ட்ரீல மாட்டிட்டாரு. அந்த ட்ரீயோட பேரை வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரஸ்பூர்னு சொல்லுவாங்க. அதோட பிரான்ச்ல வந்துட்டு இவர் வந்து மாட்டிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து அவங்க தம்பிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அழுவ ஆரம்பிச்சுட்டா. உடனே இவர் சொல்றாரு, நீ ஏன் அழுற, நான் வர வழியில தான் வந்துட்டு நிறைய பாம்பை கொண்டுட்டு தானே வந்தேன், ஸோ எனக்கு எதுவுமே ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிணத்துக்குள்ள கடகடன்னு இறங்குறாரு. கிட்டத்தட்ட அந்த அடியில போயிடுறாரு. அதாவது அந்த கீழே அந்த கிணத்தோட அந்த பாட்டமுக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 feet இருக்கும். அந்த இடத்துல அப்ப வந்து அவர் வந்து பாம்பை பார்த்துட்டாரு. ஸோ வந்துட்டு அந்த கிணறும் ரொம்ப சின்ன கிணறு. ஸோ எங்க ஓடுறதுக்கும் தப்பிக்கிறதுக்கும் கூட இடம் கிடையாது, ரொம்ப சின்ன கிணறு. ஸோ வந்துட்டு இவரும் பாம்பும் பார்த்தா ரொம்ப க்ளோஸா இருக்கு பார்க்கும்போது. ஸோ இவர் அடுத்த ஸ்டெப் வந்துட்டு அந்த மேல அந்த செவத்துலேருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர் கால் எடுக்கும்போது அந்த அந்த பின்னாடி இருந்த மண்ணெல்லாம் அப்படி சட சட சடான்னு கீழே விழுந்துருச்சு. ஸோ இவரால் வந்துட்டு அந்த இதை வந்து கால் வந்து அந்த செவத்துல வைக்க முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணாரு, கீழே வால்லேருந்து ஃபைனலாக எடுத்து கீழே ஃபைனலாக வந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்துட்டு அந்த கிரவுண்டை வந்து டச் பண்ணிட்டாரு. மிதமாக இறங்கி அந்த கிரவுண்டையும் டச் பண்ணிட்டாரு. இப்போ பாம்பு வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கு அவருக்கு. ஸோ இவர் யோசிச்சாரு, நம்ம வந்து வெளில வரும்போது பாம்பு அட்டாக் பண்ணோம் ஈஸியா, அது நம்மளுக்கு ஈஸியா இருந்துச்சு, பிகாஸ் நமக்கு நிறைய இடம் இருந்தது. இந்த கிணறும் ரொம்ப சின்னது, ரொம்ப நேரோவா இருக்கு இந்த கிணறு. ஸோ இந்த பாம்பை வந்து நம்ம போய் முதல்ல அட்டாக் பண்ணக்கூடாது, அது ஃபைனலி நம்மளுக்கே வந்துட்டு பெரிய பிரச்சனையா முடிஞ்சிடும் அப்படின்ற விஷயத்த யோசிச்சாரு. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து கீழே லெட்டர் இருக்கிறத பார்த்துட்டாரு. ஸோ இவர் என்ன பண்ணாரு, அந்த ஸ்டிக்கை வச்சு அப்படியே மிதமா அந்த லெட்டரை வந்து தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பாம்பு வந்து சட்டுன்னு கொஞ்சம் பின்னாடி போயிருச்சு. அதுக்கப்புறமா ஓகே பின்னாடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த லெட்டரை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கால அந்த லெட்டரை அவர் வந்து இழுக்கும்போது அந்த பாம்பு என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்லேயே போய் நல்லா கொத்தி விட்டுருச்சு. அந்த ஸ்டிக்லேயே வந்து அந்த இதுவே தெரிகிற அளவுக்கு அந்த பாம்பு வந்து அந்த ஸ்டிக்கை வந்து நல்லா கொத்திருச்சு. இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு பயந்துட்டு அந்த ஸ்டிக்கை வந்துட்டு அப்படியே போட்டாரு. ஓகேவா. இவருக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது, ஏன்னா அந்த பாம்பு வந்து அந்த பாம்போட மார்க்ஸ் அந்த ஸ்டிக்ல பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மேலே நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறது வந்து மேலே அந்த சின்ன தம்பி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ மேலே வந்து அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்துட்டு ஐயோ இந்த பாம்பு வந்து நம்ம அண்ணனை தான் கொத்திருச்சு, நம்ம அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திரும்பி கத்த ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா. அதுக்கப்புறம் ஏன்னா அவன் அவ்வளோ பயத்தில் இருக்கான். ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம ஸ்டிக்கை எடுக்கணும், நமக்கு ஸ்டிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மெதுமாக அந்த ஸ்டிக்கை எடுக்கும்போது அந்த பாம்பு என்ன பண்ணிடுச்சு, ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கில் வந்து அது ரோல் ஆயிடுச்சு, அப்படியே ஃபுல்லாக சுருண்டுக்குச்சு. அந்த ஸ்டிக்குள்ளேயே வந்துட்டு அந்த பாம்பு வந்துட்டு சுருண்டுருச்சு. அப்போ சொல்லும் போது என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவரோட கை வந்து அந்த பாம்போட மேலே பட்டு அந்த பாம்பு ஒரு மாதிரி சில்னஸ் கொடுத்துச்சு இவருக்கு. ஸோ பயந்துட்டு திரும்பி அந்த ஸ்டிக்கை கீழே வந்துட்டு அவரை போட்டாரு. ஓகேவா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பும் விழுந்துருச்சு, அந்த இதுவும் விழுந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல என்ன ஆச்சு, அந்த பாம்பு கீழே விழுந்த டைம் அவருக்கு கிடைச்சிது. அந்த டைம்ல இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா லெட்டர்ஸையும் எடுத்து அந்த தோத்திக்குள்ள சுற்றி வச்சுட்டாரு பத்திரமா. ஸோ லெட்டர்ஸ் அவர் கையில கிடைச்சிச்சு. இப்போ அடுத்தது இந்த கிணத்துக்குள்ளேருந்து பத்திரமா மேலே ஏறி போகணும், அதுதான் அடுத்த ஸ்டெப் இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறார், நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கு வேணும், ஸ்டிக் இல்லாமல் நம்மளால மேலே ஏற முடியாது. ஸோ வந்து ஸ்டிக்கு நம்மளுக்கு தேவைப்படுது, ஆனால் ஸ்டிக்கு வந்துட்டு பாம்பு பக்கத்தில் இருக்கு. ஸோ வந்து இவர் வந்து ஒரு பிளான் பண்றாரு. கீழே இருக்கிற மண் என்ன பண்ணாரு, பாம்புக்கு அப்படியே எதிர் திசையில, பாம்புக்கு ஆப்போசிட் சைட்ல நம்ம மண்ணை தூக்கி போடலாம். நம்ம மண்ணை தூக்கி போடும்போது பாம்பு டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ பாம்பு டிஸ்ட்ராக்ட் ஆகிற நேரத்தில் நம்ம டக்குன்னு ஸ்டிக் எடுத்துடலாம், அந்த டைம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இவர் வந்து மண் எடுத்து தூவுறாரு அந்த பக்கமா, அதாவது பாம்புக்கு ஆப்போசிட் சைடா தூவுறாரு. ஸோ வந்துட்டு பாம்பு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது டக்குன்னு அந்த ஸ்டிக்கை எடுத்துடுறாரு. ஓகே இப்போ ஸ்டிக் எடுத்துட்டு மேலே போகணும். அந்த கிணறோ பார்த்தீங்கன்னா 36 feet ஹைட்டு. இவர் ஸ்டிக் இல்லாம ஒரு 15 to 16 feet ஏறிடலாம். பட் இருந்தாலும் அந்த ஸ்டிக்கோட ஹெல்ப்பை வச்சுட்டு அந்த 36 feet ஏறி மேலே வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு அந்த வெல் பக்கத்துலேயே. இது எல்லாமே வந்து இன்னொரு பையன் வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்துடுறான்.
ஸோ அந்த பையன் பார்க்கறதையும் இவர் பார்த்துட்டாரு. போயிட்டு கடகடன்னு அந்த பையன் கிட்ட போயிட்டு சொல்றாரு, நீங்க பார்த்த விஷயத்த யார்கிட்டயும் வெளில சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்டே சொல்றாரு. அண்ட் தென் ஃபைனலி இந்த விஷயத்த வந்து அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. சில பல வருஷங்கள் போன பிறகு இவருக்கு திடீர்னு அந்த ஞாபகம் வரும்போது அவங்க அம்மா கிட்ட நம்ம ஒருத்தர்கிட்டயாவது உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து இவருக்கு வந்து இவரோட அம்மா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அம்மா கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுறாரு, அம்மா இதை மாதிரி ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாம்பு கூட வந்து ஒரு லெட்டருக்காக தன்னோட பையன் போராடி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கண்ணு ஃபுல்லா அழுகியா வந்துச்சு. அவங்க அழுதுட்டு அவங்க பையனை வந்து அணைச்சி அவங்க மடியில வந்து படுக்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து இவர் முடிச்சிருக்காரு. ஸோ நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.